நான் தேனாம்பேட்டில் லொக்கேட் ஆகியிருக்க ஹயட் ரிஜென்சியை ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம். இதோட குயிக் டூரை பார்த்துடலாம். என்டர் ஆன உடனே ஒரு நல்ல ஒரு வார்ம் வெல்கமிங் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன். லைக் நான் என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். ஸோ அதனால் பெட் 2 செப்பரேட்டாக வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கு கூட ஒரு சோஃபா கொடுத்துருந்தான், டிவி ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் ரூமோட இதுவே நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, டக்குன்னு வெளியே இந்த சைடு வியூ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா பூல் சைடு நமக்கு ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பூல் சைடும் நாங்கள் பார்த்தோம். மேலேருந்து கீழே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சென்னை சிட்டி ஃபுல்லாக எங்களுக்கு தெரிஞ்சுது. பீச் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம். தெரியுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது 5th ஃப்ளோர். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஸோ நாங்கள் போயிருந்தது ஆஃப் சீசன் தான். ஸோ அதனால் பெருசாக டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆப் அடிக்கடிக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு பெஸ்ட் ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரூமில் ஒரு டேபிள், அதுக்கப்புறமா ஒரு சேரும் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் ஓப்பன் பண்ண உடனே இந்த பாத்ரூமோட இது எல்லாமே இருக்கும். வாஷ் பேசின் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் வச்சுக்கிற மாதிரி லைக் அயன் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த ப்ராப்ளம் என்னென்னா இதுலேருந்து கொசு பறந்துச்சுங்க. அது ஒன்று தான் ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது ஹோட்டல்லாம் நல்லா காஸ்ட்லியாக இருக்குது, பட் கொசுவெல்லாம் பறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு எங்களுக்கு. அண்ட் உள்ள கொசு இருக்குது போல் இருக்குது அப்படின்றது தோணுச்சு. அதுக்கப்புறமா ட்ராயர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இதில் ஹேர் ட்ரையரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராயர் ஃபெசிலிட்டி, அப்புறம் லாண்ட்ரி பேகு, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ், ரூமில் போட்டுக்கிற ஸ்லிப்பர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறமா அயன் பண்ணுறதுக்கான இதுவும் கொடுத்துருந்தாங்க ஃபெசிலிட்டி. அயன் பாக்ஸ் இருக்கிறதுனால. அப்புறம் ஹேங்கர் ஃபெசிலிட்டி, அப்புறம் பாத்ரோபு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத் டப் நல்லா இருந்துச்சு. நல்லாவே ஸ்பேஷியஸாக நல்லா பெருசாக இருந்தது. ஸோ இந்த ஸ்லைட் டோர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது தாங்க ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா ஆக்சசிபிளாக இருந்துச்சு. இந்த சைடும் போகலாம், அந்த சைடும் போகலாம். ஃபுல் டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பாத்ரூம் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பாடி வாஷ், ஷாம்பு, கண்டிஷ்னர் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. சுட தண்ணி பாருங்கள், குளிக்கும் போது அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியும் நல்லாவே நல்லா ஸ்பேஷியஸாகவே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா பிரச்சனை, இந்த டோரை சாத்தினா அந்த டோர் க்ளோஸ் பண்ணாது. அந்த மாதிரி ஸ்லைடு தான். ஸோ இது மட்டும் அவங்க ஏதோ கப்பல் வந்தாங்கன்னா ஓகே, பட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கன்னா மானம் கப்பல் ஏறிடும், அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் கூட இதுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி ஷவர் கேப்பு, மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சானிட்டரி பேகு, அதுக்கப்புறம் கோம்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. மென்ஸ்க்கு ஷேவிங் கிட் மாதிரி எல்லாமே நல்லா தரமாக இருந்தது. அது மட்டும் நான் ஓகேன்னு சொல்வேன். பிகாஸ் நிறைய ஹோட்டல்ஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனால் ஓரளவுக்கு இதெல்லாம் தரம் 5 ஸ்டார் ஹோட்டல்லே ஓரளவுக்கு மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஹோட்டலில் எனக்கு இந்த இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஷ்யூ பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 டர்க்கி டவல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம பாத் டவல்ஸும் அந்த சைடு வச்சுருந்தாங்க. டஸ்ட்பின் கொடுத்துருந்தாங்க. மிரரும் சூப்பராக இருந்துச்சு. லைக் டார்ச் லைட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த மிரர் இந்த ஜூம் மிரர் மாதிரி, இந்த பக்கம் ஜூம் அவுட்டு, அந்த பக்கம் ஜூம் இன் மாதிரி, அந்த மாதிரி மிரர்ஸும் கொடுத்துருந்தாங்க. டேபிளும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இங்கே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் வேணுன்றதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், சில்னஸ் இருக்கிறதுக்காக. அப்படியே நாங்கள் வெளியே வந்தோங்க. ரூமை விட்டு வெளியே வந்த உடனே ஏதோ ஒரு
மல்டி ஸ்டோரிட் பில்டிங்கில் வந்து வாழ்ந்துட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. பிகாஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட்டே அந்த பில்டிங்கோட செட்டப்பே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது, நீட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் இது வந்து கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதுனால கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நார்மல் ட்ரீ மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா லைட்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி யுவன் சங்கர் ராஜாவோட கான்சர்ட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ பக்கத்துலேயே YMCA நந்தனமில் யுவன் சங்கர் ராஜாவோட கான்சர்ட் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஈவினிங் வந்து ஒரு 4 hours வந்து நாங்கள் வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. பிரேம்ஜி, அதுக்கப்புறமா வந்து நிறைய சாம், விஷால், அதுக்கப்புறம் ஸ்ரீனிஷா, இந்த மாதிரி நிறைய திவாகர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நாஸ்டாலஜிக் ஃபீல் இருந்தது. ஏன்னா 90s கிட்ஸ்க்கு மட்டும்தாங்க தெரியும் யுவனோட பிஜிஎம் எப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் பாடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த அந்த பீரியட் சாங் வந்து வேறு லெவலில் ட்ரெண்டில் இருந்ததுனால எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் குத்து சாங்காக இருக்கட்டும், நாட்டு சரக்கு சாங்லேருந்து மச்சி ஓப்பன் த பாட்டிலு, புதுப்பேட்டை, இந்த மாதிரி எல்லா சாங்குமே ப்ளே பண்ணாங்க. அண்ட் சேட் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனிலேருந்து பாடினாங்க பாருங்கள். வேறு லெவலுக்கு நாங்கள் வந்து அப்படியே போயிட்டோம். அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்சர்ட்டில் 90s கிட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ஏன்னா எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து சந்தோஷ் நாராயணன் வந்திருந்தார். அவரும் பாடினார். ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் வந்து ரொம்ப பர்ஃபாமன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆண்ட்ரியா பர்ஃபாமன்ஸு எல்லாமே வந்து வேறு லெவலுன்னு தாங்க சொல்ல முடியும். நாங்கள் வந்து அப்படியே தரோவாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பட் என்னென்னா நீங்கள் யுவனோட கான்சர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் வைப் அப்படின்னுன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் அவரோட பாட்டுனாலே ஒரு மாதிரி தாக்கம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஓவரால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்னென்னா ரொம்ப நேரம் நின்றுட்டோம். அதனால் செம்ம கால் வலிங்க எங்களுக்கு. ஸோ கான்சர்ட்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உட்கார மாதிரி ஏதாவது புக் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நீங்கள் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கால் வலிலாம் தெரியாது. நாங்கள் வந்து கான்சர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 2 months முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் அப்போவே புக் பண்ணிவிட்டு ஸோ இந்த டேக்காக பர்ஃபெக்ட் டேக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். பிகாஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து முன்கூட்டியே வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ தட் நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா நைட் டைம் வந்து நீங்கள் வந்து கான்சர்ட் அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா வெளியே வந்து ஆட்டோவோ கேபோ எதுவுமே கிடைக்காது. பிகாஸ் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம வந்து 1.5 மணி நேரத்துக்கிட்டையாவது நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் எல்லாமே டபுள் த சார்ஜஸ் தான் கேட்பாங்க. டபுள் இல்லை, நைட்டு 10 மணிக்கு மேலே எங்கேருந்து டபுள், எல்லாமே ட்ரிப்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தூங்கி எழுந்து மார்னிங் வந்து சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் வந்து வேறு லெவலுங்க. எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ப்ரெட் வெரைட்டி, கேக் வெரைட்டிஸ். பிகாஸ் இது கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய கேக் வெரைட்டிஸ் இருந்தது. சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்தது. சிக்கன் கறி, இட்லி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரோட்டா, போஹா, அதுலேருந்து இட்லி, பொங்கல்லையே அதான் இட்லிலேயே வந்து காஞ்சிபுரம் இட்லி, அப்புறமா வந்து மெதுவடை, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. சாம்பார், சட்னிஸ், பொடிஸ், அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக இருந்தது. காஞ்சிபுரம் இட்லி மட்டும் எனக்கு வந்து தெரியல, காஞ்சிபுரம் இட்லி வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ஏதோ ஓரளவுக்கு அங்கே சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. நாங்கள் உட்காந்த இடத்துலையே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் மசாலா தோசை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து நல்லா கறி குழம்புலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். அப்புறம் பூரி கொண்டு வந்திருந்தாங்க. பூரி சாப்பிட்டோம். பூரி சன்னா மசாலா கொடுத்துருந்தாங்க, அது சாப்பிட்டோம். அப்புறம் வேஃபில் சாப்பிட்டோம். வேஃபில், மேப்பிள் சிரப், அதுக்கப்புறமா வந்து அது கூட வந்து ஒரு க்ரீம் மேலே வந்து ஒரு ஜாம் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. வேஃபிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பனானா ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரிஞ்சது. பனானாவோட இது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. சில பேர் வந்து அந்த முட்டை ஸ்மெல் வந்து தெரிகிற மாதிரி குக் பண்ணுவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி ஹனி ஓட இது வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். என்னால் சூ பண்ண முடியல. ஓரளவுக்கு சூ பண்ணேன், அதுக்கப்புறமா நான் வச்சுட்டேன். பட் ஹனி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி வச்சுருந்தாங்க. பின்னாடி
பின்னாடி நீங்கள் வந்து பார்ப்பீங்க இங்கே. அண்ட் பனானா கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. லைக் நான் வந்து என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ அளவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நிறையவே சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த பனானா கேக். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஃபைனலாக வந்து ஒரு ஃபில்டர் காஃபியில் வந்து முடித்தோம். ஃபில்டர் காஃபி வந்து கொஞ்சம் வந்து என்னடா இது ரொம்ப லைட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம். பட் குடிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் அதை என்ஜாய் பண்ணோம். அது போக இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா இந்த ஓட்ஸ் வெரைட்டிஸு, கார்ன்ஃப்ளெக்ஸ் வெரைட்டிஸ், அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி, அப்புறம் ஜாம் வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே தேனுங்க. ஒரு செட் வந்து அப்படியே வந்து தேனுக்காகவே வச்சுருந்தாங்க. இது வந்து இது அப்படியே வந்து அந்த பாக்ஸ் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேருந்து மெல்ட் ஆகி அதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த தேன் வந்து மெல்ட் ஆகி கீழே வந்து விழுது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கொம்பு தேன் அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ எல்லா தேனையுமே வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து நல்லா தான் இருந்தது. ரொம்ப நேச்சுரலாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இது அங்கே சேலுக்கும் வச்சுருந்தாங்க. அதுவும் நாங்கள் பார்த்தோம். சேலும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ஓகே. சில தேன் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல். பட் ஒரிஜினல் அப்படின்னு வரும்போது நம்ம காஸ்ட்லி அப்படின்றத நம்ம பார்க்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் முடிச்சுட்டு அப்புறமா மறுபடியும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரவீன் அண்ட் ஸ்ரீ.